ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமாக்கும் என்கிற அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய விருப்பத்தை குறிக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கும் பொழுது உம்முடைய வசனத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த உலகத்தில் தேவனை பார்க்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் செல்ல வேண்டும் என்றால் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே நாம் அந்த காரியத்தை அடைய முடியும் என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. அதனால தான் பாருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்தார் என்று சொல்லுகிறார். அதனால தான் பாருங்கள், பரலோக ராஜ்யத்தில் கூட தேவதூதர்கள் என்ன வார்த்தையை மாத்திரம்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த வார்த்தைகளை தவிர எந்த வார்த்தைகளை அவங்க உச்சரிக்கிறதே இல்லை, அவங்க பேசுகிறதே இல்லை. அப்படின்னா அந்த அளவுக்கு தேவனுடைய விருப்பம், தேவன் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த பாவம் இருக்கவே கூடாது, இந்த பாவத்தை தொலைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனையே அந்த பாவத்தை போக்குகிற பலியாக கொடுத்திருப்பார் என்றால், அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்வை எந்த அளவுக்கு விரும்புகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆனால் எதன் அடிப்படையில் அது இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரையும் நம்ம கேட்டோம்னா, நான் எந்த தப்பு பண்ணலை, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பரிசுத்தமானவன் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இங்கே வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது என்றால், நாம் எதன் அடிப்படையில் பரிசுத்தமாக்கப்பட்டு கொள்ள வேண்டும் என்றால் சத்தியத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில். அதனால தான் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வசனத்தின் அடிப்படையில் தங்களை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கு பேர் தான் பரிசுத்தமாகுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாகுதல் என்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது. அதனால பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தவான்களாக்கப்படும்படி அழைத்திருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரத்து கடைசியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறது தான் நம்முடைய பலன் என்று சொல்கிறார். நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்படும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பலன் என்னால் பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு வேலை அங்கே நடந்து கொண்டு இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை வசனத்தை வைத்து நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அந்த பரிசுத்தமாகிற அந்த நிலைக்கு வரும்பொழுது தான் முடிவு நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு திட்டமாய் போதிக்கிறது. அதனால தான் பாருங்கள், ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் கூட சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லாவித அவபக்திக்கு விரோதமாக தேவனுடைய கரம், கோபாக்கினையின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படின்னா சத்தியம் ஒன்று இருக்கிறது, உண்மை என்று இருக்கிறது. நீங்கள் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நீங்கள் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நிலையை அடைய வேண்டும் என்பது சத்தியம். அதை நாம் மாற்ற முடியாது. ஆனால் அதை அநியாயத்தினால அவபக்தியினால் அடக்கி வைத்து இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்வோம் என்றால்
நமக்கு விரோதமாக தேவ கோபாக்கினை நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க நாம் நியாயந்தீர்க்கப்படவே மாட்டோம். அதை விட்டுட்டு சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைத்து இல்லை என்று சொல்லிக்கொண்டு நாம் அதை அடக்கி வைத்து கொண்டிருந்தால் தேவனுடைய கோபாக்கினின் கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அற்புதமான நாளில் கூட சத்தியத்தின் அடிப்படையில் நாம் நம்மை நிதானித்து ஆராய்ந்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.